சேலத்தில் உள்ள மரம்னு ஒரு ஏரிக்கரையில் உள்ள ஒரு பழைய காட்டு பங்களா இருந்துச்சு. அந்த வீட்டை வாடகைக்கு கொடுக்கும்போதே வான் பண்ணி தான் கொடுத்தாரு ஹவுஸ் ஓனர். மேல் மாடி கதவை மட்டும் எப்போவுமே திறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நண்பர்கள் 3 பேரும் வாடகை கம்மியாக இருக்குன்னு அந்த வீட்டுக்கு குடி வந்தாங்க. ஒரு 3 நாள் நல்லதாக போச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். 4வது நாள் இரவு சிவா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ மேல் மாடி லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. டேய், நீங்கள் யாராவது மேலே போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டான். அவங்க சொன்னாங்க, கீ ஓனர்கிட்ட தானே இருக்குது, நாங்கள் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்க ஆரம்பித்தாங்க. எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. மேலே இருந்து சேர் இழுக்கிற மாதிரி டர்ன்னு சவுண்டு கேட்குது. ஃபோனு ரிங் அடிக்குது. யாரோ சண்டை போடுற மாதிரி, அழுகுற மாதிரியும் இப்படி மாற்றி மாற்றி சத்தம் 3 பேருக்கும் பயத்தை உண்டாக்குச்சு. ஆனால் தூக்கமே வரல. விடிஞ்சதும் ஓனர்கிட்ட போயிட்டு கேட்டாங்க. அவர் எந்த பதிலும் சொல்லாமல் அந்த மேல் ரூம் கதவை மட்டும் திறக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் இரவு அதே சத்தம். இந்த தடவை இன்னும் ஜாஸ்தியாக கேட்டுச்சு. கடுப்பாகின 3 பேரும் மேலே போயிட்டு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ஆர்வம் அவங்களுக்கு அதிகம். அப்போது அந்த கதவில் போயிட்டு காது வச்சு இந்த சவுண்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க பின்னாடி யாரோ பலமாக மூச்சு விடுற மாதிரி அவங்களுக்கு உடம்பெல்லாம் கூச ஆரம்பிக்குது. திரும்பி பார்த்ததும் அவங்க பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே பயத்தில் அவங்க கத்திக்கிட்டே அவங்க ரூமுக்குள்ளே ஓடி போயிட்டு கதவை லாக் பண்ணுறாங்க. தூக்கமே வரல. இந்த டைம் போனால் நம்மளை ஏதாவது பண்ணிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே பிற்பகல் 3 மணி ஆகுது. இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்க முடியாதுன்ட்டு ஹவுஸ் ஓனர் வீட்டு கதவை போய் தட்டுறாங்க. ஆனால் அங்கே கதவை யாருமே திறக்காதனால சத்தமாக தட்டுறாங்க. ஊரில் இருக்கிற எல்லாரும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஓடி வராங்க பயத்தில். யார் அங்கே, யார் நீங்களாம் அப்படின்னு